Dear students, welcome to Kalabharat Academy. Transport in Plant Session 3. Active transport. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? Diffusion, facilitated diffusion. ரெண்டே டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ active transport பற்றி பார்க்கலாம். What is active transport? Active transportங்கிறது என்னன்னு சொன்னால் செல்லுடைய ATP எனர்ஜியை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்தால் இட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அது லோ கான்சன்ட்ரேஷனில் இருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ணும். These are the main features of the active transport. அதுக்கு முன்னாடி அதில் சில விஷயங்கள் இருக்குது. அந்த யூனிபோர்ட், சிம்போர்ட், ஆன்டிபோர்ட் இது பற்றி பார்க்கலாம். போரின்ஸ் வந்து ஏகப்பட்ட புரோட்டீன் போரின்ஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தோம். எல்லா போரின்ஸ்லேயும் செல்லுக்கு வெளியேறது ஒரே நேரத்தில் எல்லா போரின் உள்ளே போகும். எல்லா போரின் வழியாக இது இப்படி ஒரு போரின் இருக்குன்னா இது வழியாக ஒரே டைரக்ஷனில் செல்லுக்கு வெளியிருந்து மட்டும் உள்ளே போகும் அல்லது உள்ளேருந்து மட்டும் வெளியே போகும். சிம்பிள். அது ஒரு அது வந்து ஒரு டைப் ஆஃப் போர்ட். இன்னொரு டைப் ஆஃப் போர்ட் எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பொருளுக்கு பதிலாக இந்த போர்ட் இப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு பொருள் இன்னொரு பொருள் ரெண்டு பொருளும் ஒரே டைரக்ஷனில் போகும். ஒன்று வெளியேருந்து உள்ளே போகும் அல்லது உள்ளேருந்து வெளியே வரும். சிங்கிள் டைரக்ஷனில் போகும். அது சிம்போர்ட். இன்னொன்று வந்து ஆன்டிபோர்ட். அதே போர்ட்டில் செல்லுக்கு உள்ளேருந்து ஒரு பொருள் வெளியே போகும். அதே நேரத்தில் செல்லுக்கு வெளியேருந்து ஒரு பொருள் உள்ளே வரும். இதுக்கு பேர் ஆன்டிபோர்ட். இந்த மூன்று வகையான போர்ட்டல் சிஸ்டம் போரின்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஷனில் பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிபோர்ட். யூனிபோர்ட் என்னென்னா இட் இஸ் அ கேரியர் புரோட்டீன். அது போரின்ஸ்னால் ஆக்கப்பட்டிருக்கு. என்ன பை பைண்டிங் டு ஒன் மாலிகுல் ஆஃப் சப்ஸ்டேட் அட் எ டைம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ். ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் மாலிகுலை தான் அதை அட்டாச் பண்ணி பைண்ட் பண்ணி உள்ளே கிராஸ் பண்ணும். இதுதான் ஃபஸ்ட் மீனிங். கேன் பி எய்தர் அயான் சேனல் ஆர் கேரியர் புரோட்டீன்ஸ். அயான் சேனல்ஸ்னு என்ன, கேரியர் புரோட்டீன் என்ன? அயான் சேனல்ஸ் வந்து சார்ஜ்டு பயோகெமிக்கல் பார்ட்டிகிள்ஸ். அது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், அது வேறு கொஸ்டின். பட் இட் இஸ் சார்ஜ்டு. அந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸையும் யூனிபோர்ட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ளஸ் என்ன கேரியர் புரோட்டீன்ஸ் மூலமாக அந்த போரின் புரோட்டீன்ஸில் அட்டாச் ஆகி அது உள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய மெத்தட்லேயும் நடக்கும் யூனிபோர்ட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிபோர்ட் சேனல்ஸ் ஓப்பன் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ். அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தா தான் யூனிபோர்ட் இது ஓப்பன் ஆகும். இந்த சேனல் என்ன ஸ்டிமுலஸ்? அதில் 3 விதமான ஸ்டிமுலஸ் இருக்குது. ஒன்று வந்து வோல்டேஜ். அது அயான் சேனலாக இருந்தால் என்ன அந்த வோல்டேஜ் கிரேடியன்ட் அதை வந்து ஓப்பன் பண்ண வைக்கிது. தட் இஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டட் பை தி டிஃபரன்ஸ் இன் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி மெம்பரேன். அது ஒரு காரணம். மெம்பரேன் உள் பக்கத்துலேயும் வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் காரணமாக, சார்ஜ் டிஃப்ரென்ஸ் காரணமாக இது ஓப்பன் ஆகும். தட் இஸ் தி ஸ்டிமுலஸ். அதோடய இது ஓப்பன் பண்ணும். இன்னொன்று ஃபிசிக்கல் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் காரணமாக. உதாரணமாக ஒரு செடியோடைய சின்ன ஸ்டெம் எடுத்துகிட்டு நல்லா இறுக்கி கை வச்சு இறுக்கி அமைக்கிட்டோம்னா வாட்டர் மாலிகுல் இங்கிட்டு தான் அங்கிட்டு போகாது. எந்த பொருளும் இங்கிட்டு அங்கிட்டு போகாது. அப்படியே நம்மளே பொசிஷன் பண்ணிடலாம். தட் இஸ் கால்டு ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த இது ஓப்பன் ஆகும். அந்த சேனல்ஸ் ஓப்பன் ஆகும். உதாரணமாக ஒரு பிளான்ட் இப்படி இருக்குது, ஹை ஸ்பீடில் காற்றடிக்குது, இந்த பக்கமாக காற்றடிக்குது. அப்போ அந்த ப்ரெஷர் காரணமாக என்ன அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அப்போ அதிகமாக அதில் போரின் இது அதிகமாக ஓப்பன் ஆகும். தட் இஸ் யூனிபோர்ட் சிஸ்டம். இன்னொன்று வந்து லிகண்ட். லிகண்ட்னா என்ன? லிகண்டுங்கிறது பயோகெமிக்கல் மெட்டீரியல்ஸ். அது ஒரு கெமிக்கல் மெட்டீரியல்ஸ். அது பிளாஸ்மா மெம்பரேனுடைய இந்த சேனல்ஸில், யூனிபோர்ட் சேனல்ஸில் அல்லது போரின் சேனல்ஸில் அது அட்டாச் ஆகிருக்கும். அதனுடைய மீனிங் என்னன்னு சொன்னால் அது பர்டிகுலராக இன்னொரு பர்டிகுலர் கெமிக்கல் கூட மட்டும்தான் அட்டாச் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் லிகண்ட். அந்த மாதிரி லிகண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் காரணமாக உதாரணமாக ஒரு செல் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. செல் சொல்லுது எனக்கு இந்த பொருள் வேணும். அப்போ அந்த லிகண்ட் ஓப்பன் ஆகும். அது சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கொடுத்தனா அந்த மாலிகுலில் அட்டாச் ஆகும். அது மாதிரி உள்ளது. உதாரணமாக லிகண்ட், இட் இஸ் ரெகுலேட்டட் பைண்டிங் ஆஃப் அ லிகண்ட் இன்ட்ராசெல்லுலர்லி ஆர் எக்ஸ்ட்ரா செல்லுலரி. அந்த லிகண்ட் வந்து பிளாஸ்மா மெம்பரேனுடைய உள்பக்கமாக இருக்கலாம், வெளிப்பக்கமாக இருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்னா வெளியே இருந்து உள்ளே தள்ள முடியும், உள்ளேருந்து வெளியே தள்ள முடியும். ஏன்னா இது கெமிக்கல் அட்டாச்மெண்ட், கெமிக்கல் பைண்டிங் மூலமாக நடக்கக்கூடிய சிக்னல். இந்த சிக்னல் வந்த உடனே இந்த யூனிபோர்ட் வந்து ஓப்பன் ஆகும். யூனிபோர்ட்டுடைய இன்னும் மற்ற கேரக்டர்ஸ் என்ன பார்த்தோம் சொன்னால் யூனிபோர்ட்டில் மாலிகுல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் தி சேம் டைரக்ஷன் இன் ரிலேஷன் டு ஈச் அதர் இஸ் சிம்போர்ட். அதாவது யூனிபோர்ட்டில் சிங்கிள் மாலிகுல் போகும்னு பார்த்தோம். சிம்போர்ட்டில் என்ன பார்க்குறோம் சொன்னால் அதே டைரக்ஷனில்
வேறு மாலிகூல்ஸும் சேர்ந்து போக முடியும். தட் இஸ் கால்ட் சிம்போர்ட். இந்த சிம்போர்ட் யூசஸ் டவுன்ஹில் மூவ்மெண்ட். டவுன்ஹில் மூவ்மெண்ட் என்ன அர்த்தம்? ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒன் சொல்யூட். ஒரு சொல்யூட் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு சொல்யூஷனில் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட். சால்வெண்ட்டுங்கிறது கரைக்கக்கூடிய தண்ணியாக இருக்கலாம், லிப்பிடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். என்ன அது சால்வெண்ட். சொல்யூட்டுங்க அது என்ன பொருளை போட்டு கரைக்கிறோமோ அது சொல்யூட். உதாரணமாக சுகர் சொல்யூஷன் சொன்னால் வாட்டர் அண்ட் சுகர். சுகர் இஸ் சொல்யூட், வாட்டர் இஸ் சால்வெண்ட். என்ன சொல்யூட் ஸ்பீசிஸ் ஃப்ரம் ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன் டு மூவ் அனதர் மாலிகூல். ஒரு மாலிகூல் எங்கேருந்து வருது? ஒரு சைட்லேருந்து ஹை இடத்துலேருந்து லோ இடத்துக்கு மூவ் ஆகுது. அனதர் மாலிகூல் அப்ஹில் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன். அப்போ ஜோக் பாருங்கள், சிம்போர்ட்டில் இது எக்ஸ்ட்ரா செல்லுலர், இது செல்லுக்கு உள்ள, இது நடுவில் ஒரு போர்ட் இருக்குது, இப்படி வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒரு மாலிகூல் உள்ளே போகுது. அந்த மாலிகூல் இங்கே ஹை கான்சன்ட்ரேஷன், இங்கே லோ கான்சன்ட்ரேஷன். இன்னொரு பொருள் இங்கே லோ கான்சன்ட்ரேஷன், இங்கே ஹை கான்சன்ட்ரேஷன். இது லோ கான்சன்ட்ரேஷனாக இருந்தாலும் இது செல்லுக்கு தேவைப்படும் போது இது இங்கேருந்து உள்ள இதே டைரக்ஷனில், சேம் டைரக்ஷனில் ரெண்டு மாலிகூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது தட் இஸ் கால்டு சிம்போர்ட். அதான் சொல்கிறாங்க ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். இது ஒரு டைப் ஆஃப் சொல்யூட்டுக்கு. அனதர் மாலிகூல் அப்ஹில் ஃப்ரம் லோ டிரான்ஸ்போர்ட், uphill from low concentration to high concentration, that is against the concentration gradient. Concentration gradient க்கு எதிர்முனையில் அது போகும். But both molecules are transported in the same direction. ஒன்று ரெண்டு மாலிகுலும் செல்லுக்கு வெளியிருந்து உள்ளே போகணும், அல்லது ரெண்டு மாலிகுலும் செல்லுக்கு உள்ளேருந்து வெளியே வரணும். that is import. இது ஆன்டிபோர்ட்டர். இது ஆன்டிபோர்ட்டர். ஆன்டிபோர்ட்டில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் சேனலோடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், ரெண்டு டைப் ஆஃப் அயான்ஸ் அது மூவ் ஆகலாம், அல்லது அதர் சொல்யூட்ஸ், வெவ்வேறு விதமான பொருள். ஒன்று குளுக்கோஸ் சொல்யூஷனாக இருக்கலாம், இன்னொன்று வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அல்லது இன்னொரு இது ஏதோ ஒன்று. அதர் சொல்யூட்ஸ் ஆர் பம்ப்டு இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒன்று உள்ளே போகும், அதே நேரத்தில் ஒன்று வெளியே வரும். அப்போ ஒரே சேனலில் ஒன்று உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் நடக்கும். தட் இஸ் கால்டு ஆன்டிபோர்ட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் அக்ராஸ் அ மெம்பரேன். ஒன் ஆஃப் தி ஸ்பீசிஸ் இஸ் அலவுட். இந்த ரெண்டு வகையில் ஒரு வகை உள்ள அலோவ் பண்ணப்படுது. டு ஃப்ளோ ஃப்ரம் ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன். என்ன இன்னொன்று வந்து என்னாகும், விச் ஈல்ஸ் தி என்ட்ரோபிக் எனர்ஜி. ஹையிலிருந்து லோவுக்கு வரும்போது அந்த பொருள் இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி, அதனுடைய மூமெண்ட்டில் வரக்கூடிய எனர்ஜி, அதாவது உள்ள இழுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்சர்வ்டு எனர்ஜி, அதை எடுத்து இது யூஸ் பண்ணும் டு டிரைவ் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அதர் சொல்யூட் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் ரீஜன் டு ஹை கான்சன்ட்ரேஷன். அப்போ என்ன அர்த்தம்? சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, ஆன்டிபோர்ட் இப்படி ஒரு போர்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா செல்லுலர், இது இன்ட்ரா செல்லுலர். இங்கேருந்து ஒரு பொருள் உள்ளே போகும், உள்ளேருந்து ஒரு பொருள் வெளியே வரும். ஒரே சமயத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு பொருள் மூவ் ஆகுது. ஒன்று ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் போகுது, இன்னொன்று லோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் போகுது. இங்கேயும் கூட ஏடிபி எனர்ஜி யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் இது என்ன செய்யும்னா, ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகும்போது அந்த பொருளில் உள்ள புதிய வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலீஸ் ஆகி, அது என்ட்ரோப்டு எனர்ஜியை ரிலீஸ் ஆகி, அது அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், ஆன்டி டைரக்ஷனில் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து சிம்போர்ட் அண்டு யூனிபோர்ட். இப்போ இது ஒரு யூனிபோர்ட் போட்டிருக்கோம். யூனிபோர்ட் என்ன அர்த்தம்? சிங்கிள் டைரக்ஷன். இது இன்ட்ரா செல்லுலராக இருக்கலாம், எக்ஸ்ட்ரா செல்லுலராக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், மாற்றி கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு பொருள் ஒரு டைரக்ஷனில் மட்டும் போகும். தட் இஸ் கால்டு யூனிபோர்ட். இது ஒரு டைப் ஆஃப் சேனல். அடுத்து சிம்போர்ட். சிம்போர்ட்டில் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இது ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு பொருள் போகும், ஆனால் ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் போகணும், சேம் டைரக்ஷனில் போகணும். இது செகண்ட். தேர்டு வந்து ஆன்டிபோர்ட். ஆன்டிபோர்ட்டில் என்ன அர்த்தம் சொன்னால், ஒன்று வெளியிருந்து உள்ளே வந்தால் உள்ளேருந்து ஒன்று வெளியே போகலாம், ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ஆன்டிபோர்ட். இதில் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அவசியம். இதுலேயும் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ப்ளஸ் அயான் கெமிக்கல் சார்ஜஸ் அவசியம். இதில் அயான்ஸ் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ரெண்டு பக்கமும் அவசியம். லோவிலிருந்து கூட ஹைக்கு போகும். ஆனாலும் கூட லோவிலிருந்து போகும்போது
ஹையிலேருந்து வெளியிருந்து வரக்கூடிய இந்த மாலிகுல், இது ஹைன்னு வச்சுக்கிங்க, இது லோன்னு வச்சுக்கிங்க. ஹையிலேருந்து லோவுக்கு வரக்கூடிய மாலிகுலில் இருக்கக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி லோலேருந்து ஹைக்கு வெளியே தள்ளும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் யூஸிங் செல்லுடைய ஏடிபி இன்டர்னல் எனர்ஜி, அது யூஸ் பண்ணுறதில்ல. திஸ் இஸ் கால் 3 types ஆஃப் போர்ட்ஸ்: யூனிபோர்ட், சிம்போர்ட் அண்டு ஆன்டிபோர்ட். இப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். Active transport is the movement of molecules across a membrane from a region of lower concentration to region of higher concentration. இதுதான் ஃபர்ஸ்ட் மீனிங். இதுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது மட்டும் இருந்தால் போதாது. ப்ளஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் யூசஸ் செல்லுலர் எனர்ஜி. மூவ் ஆகிற பார்ட்டிகளோட எனர்ஜி இல்லை, செல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய ஏடிபிங்கிற அந்த எனர்ஜியை டு மூவ் அகெயின்ஸ்ட் அ கிரேடியன்ட், கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்க்கு எதிராக அந்த பொருளை மூவ் பண்ணுறதுக்கு செல்லிருந்து ஏடிபியை எடுத்து யூஸ் பண்ணுது. என்ன ஏடிபி மட்டும் இல்லை, ஏடிபி எடுக்கிறது மட்டும் இல்லை, கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுக்கு எதிராக போகிறது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு இதுக்கு எதிராகவும் போகணும். போலார் ரிப்பல்ஷன், சார்ஜஸ் வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு சைடில் பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு சைடு நெகட்டிவாக இருக்கும், அப்படி இருக்கலாம். இங்கே பாசிட்டிவாக இருந்தால் கூட இங்கேருந்து ஒரு நெகட்டிவ் பொருளை என்ன திருப்பி ஒரு பாசிட்டிவ் பொருளை இங்கேருந்து உள்ளே தள்ளணும். என்ன ரெண்டு பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், பாசிட்டிவ் இணைக்காது, பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரும். ஒரு பாசிட்டிவ் இன்னொரு பாசிட்டிவை வெளியே தள்ளும். அப்போ இங்கேருந்து இன்னொரு பாசிட்டிவ் பொருளை, வெளியில் பாசிட்டிவாக இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை உள்ளே இழுக்கணும்னு சொல்லி சொன்னால், தள்ளணும்னு சொல்லி சொன்னால், அப்பையும் ஏடிபியை யூஸ் பண்ணி இதனால் தள்ள முடியும். ஆர் அதர் ரெசிஸ்டன்ஸ், இது மாதிரி எத்தனை வகையான ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து செல்லுடைய ஏடிபி எனர்ஜி யூஸ் பண்ணி இது உள்ளே தள்ளும். அடுத்து ஆன்டிபோர்ட் ஆல்சோ கால்டு எக்ஸ்சேஞ்சர் ஆர் கவுண்டர் டிரான்ஸ்போர்ட்டர். அது நம்ம தெரியும், ஆன்டிபோர்ட்டில் ரெண்டு பொருள் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்னு சொன்னோம். ஸோ இட் இஸ் கால்டு எக்ஸ்சேஞ்சர் அல்லது கவுண்டர் டிரான்ஸ்போர்ட்டர்னு பேர் ஆன்டிபோர்ட்டுக்கு. என்ன ஆல் சொல்யூட்ஸ் ஆர் மூவ்ட் அகெயின்ஸ்ட் தேர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ஸ் ஃபீல்டு பை ஏடிபி. கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்க்கு எதிராக இருந்தால், அயானுடைய சார்ஜஸ்க்கு எதிராக புஷ் பண்ண வேண்டியது இருந்தால் தேர் ஏடிபி யூஸ்ட், அது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். என்ன இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி, இன்னொன்று செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு சொன்னால், ஆல் சொல்யூட்ஸ் ஆர் மூவ்ட் அகெயின்ஸ்ட் தேர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஃபியூல்டு பை ஏடிபி இஸ் பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். செகண்டரி டிரான்ஸ்போர்ட் என்னென்னா, ஒன் ஸ்பீசிஸ் ஆஃப் சொல்யூட், ஒரு வகையான சொல்யூஷன் மூவ்ஸ் அலாங் இட்ஸ் எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட், தட் இஸ் அதனுடைய சார்ஜ். எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் என்ன, அதனுடைய சார்ஜஸ்க்கு ஏற்றபடி அலோங் ஏ டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ், இன்னொரு பொருளை டு மூவ் அகெயின்ஸ்ட் இட்ஸ் ஓன் எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட். அப்போ ஒன்று வந்து எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட்டுக்கு ஏற்றபடி மூவ் பண்ணும். பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட போகும். இன்னொரு பொருள் அதே நேரத்தில் ஆன்டிபோர்ட்டில் இங்கேருந்து எதிர் சைட்லேருந்து போகணும்னா, இது பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கேயும் பாசிட்டிவ் ஆதியாக இருந்தாலும் இங்கேருந்து பாசிட்டிவ் கூட உள்ளே தள்ளும். தட் இஸ் கால்ட் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அப்போ ரெண்டு விதமான டிரான்ஸ்போர்ட் அதில் இருக்குது, ஆக்டிவ் அண்டு பிரைமரி அண்டு செகண்டரி. இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுடைய செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது மேக்ஸ் யூஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஒன் அயான் மூவிங் டவுன் இட்ஸ் எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட். இதனுடைய மீனிங் என்ன, மூவிங் டவுன் இட்ஸ் எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட். அதனுடைய மீனிங் என்னன்னு சொன்னால், எலக்ட்ரோகெமிக்கலாக ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு பக்கம் நெகட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது என்ன, அல்லது ஹை நெகட்டிவ்லேருந்து லோ பாசிட்டிவ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. டோட்டல் எனர்ஜி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையும் கூட்டி எங்கே அதிகமாக இருக்கோ தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். அங்கே அதிகமாக எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துலேருந்து லோவாக இருக்கிற இடத்துக்கு அது வெளியே வரும். அப்படி ஒரு பொருள் வரும்போது டிரான்ஸ்போர்ட் வழியாக, இது போரின்ஸ் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதை உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் டு பவர் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அனதர் அயான் அகெயின்ஸ்ட் இட்ஸ் எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், அதே பாயிண்ட் தான் நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்லையும் திருப்பி யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அடுத்து டிரான்ஸ்போர்ட் மே இன்வால்வ், இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டில் என்ன, ஒன் ஆர் மோர் ஈச் டைப் ஆஃப் சொல்யூட். ஒரே நேரத்தில் ஒரு பொருளாக இருக்கலாம், பல பொருளாகவும் இருக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு பொருள் மட்டும்தான் போகணும்னு அவசியம் கிடையாது. இட் மே பி சோடியம், இட் மே பி கால்சியம்,
பொட்டாசியம் எதை வேணால் அதை மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அது மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்டில் நடக்கும். பேசிவ் டிரான்ஸ்போர்ட் எப்போவே என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் ஈக்குலிபிரியத்தில் கொண்டு நிப்பாட்டிடும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இன்ட்ரா எக்ஸ்ட்ரா செல்லுலரில் ஈக்குலிபிரியத்தில் கொண்டு நிப்பாட்டிடும். தட் இஸ் தி ஃபைனல் ஜாப் ஆஃப் டிஃப்யூஷன் அல்லது பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அல்லது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஆனால் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் மெயின்டைன்ஸ் டைனாமிக் ஈக்குலிபிரியம் ஆஃப் வாட்டர், கேஸஸ், நியூட்ரியன்ஸ், வேஸ்ட் எல்லாத்துக்கும் ஈக்குலிபிரியம் ப்ரொடியூஸ் பண்ணும் பிட்வீன் செல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். ஆனால் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் டிஸ்டர்ப்ஸ் தி ஈக்குலிபிரியம் எஸ்டாப்ளிஷ்ட் பை டிஃப்யூஷன். அப்போ என்ன செய்யுது? ரெண்டுக்கும் ஆன்டியாக வேலை செய்யுது. ஒரு முக்கியமான விஷயத்தில் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து வேறு மாதிரி வேலை செய்யுது. எல்லா விதமான ஈக்குலிபிரியத்தையும் அது பிரேக் பண்ணிடும். ஏன்னா அதனால தான் இது எனர்ஜி யூஸ் பண்ணி செய்ய வேண்டியிருக்குது. ஏடிபியை யூஸ் பண்ணி இது செய்ய வேண்டியிருக்குது. ஸோ திஸ் இஸ் தி மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் active transport. So students, thank you very much for this discussion.